ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் வீடுகளில் 16 வகையான செல்வங்களும் சேருவதற்கு தினமும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். சரி, இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா பூஜைகள் செய்வோம், வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லைங்களா? அப்படி நாம் வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு அற்புதமான ஒரு தீபத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். காலை மாலை இருவேளை கண்டிப்பாக நாம் தீபம் ஏற்றி வீடுகளில் வழிபாடு செய்யணும். நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் முடியாதுமா, காலையில் வேணால் நாங்கள் தீபம் ஏற்றிட்டு போகலாம், ஆனால் மாலை நேரங்களில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க, ஒரு சிலர் மாலை நேரங்களில் நாங்கள் தீபம் ஏற்றலாம், காலையில் வேலை ரொம்ப அவசரமாக செஞ்சிட்ருப்போம், காலையில் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க காலையோ மாலையோ ஏதாவது ஒரு வேளையாவது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். அந்த தீபம் ஏற்றுவதில் சில சூட்சமமான ரகசியங்கள் இருக்குது. நாங்களும் தாங்க தீபம் ஏற்றி தினமும் சாமி கும்பிடுறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, நாங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி தினமும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த தீபம். சரி, இந்த தீபத்தை நீங்கள் காலையிலையும் ஏற்றி வழிபாடு செய்யலாம், மாலை நேரங்கள்லையும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். நேரம் என்பது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். 2 நேரங்களிலேயுமே நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். அது இன்னுமுமே நம்மளுக்கு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது. சரிங்க, என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ கஜலட்சுமி விளக்கு இருக்கும், காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும், எந்த விளக்கு இருக்குதோ அதை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க, பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் நல்லெண்ணெய் நெய் ஏதாவது ஒன்றை விட்டுக்கோங்க, இல்லை 2யுமே, ஒரு சிலர் 2யுமே விடுவாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் நெய்யுமே விட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றணும். ஏற்றிட்டு அதற்கப்புறம் ₹1 நாணயம் இல்லைன்னா ₹5 நாணயங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் அந்த விளக்கில் போடுங்க. இப்படி போட்டு தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயாரின் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம தீப ஜோதியில தான் கடவுளையே நம்ம காண்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த தீப ஜோதியில் அருள் புரியக்கூடிய அந்த மகாலட்சுமி அன்னையின் அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷங்க. நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னாலே இந்த தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய வீடுகளில் எந்த அளவுக்கு சுத்தமாக நல்ல நறுமணம் ஒரு இடமாக மாற்றுகிறோமோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகளோ தரித்திர நிலைகளோ கஷ்டங்களோ துன்பமோ கவலையோ எதுவுமே இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் கட்டாயம் செஞ்சுதாங்க ஆகணும். நீங்கள் காலை நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை மாலை நேரங்களில் செஞ்சாலும் சரி, ஏதாவது சின்னதாக பெருசாக தான் செய்யணும் நான் எதுவுமே சொல்லலைங்க. நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வழிபாட்டையும் பரிகாரங்களையும் எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான வகையில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வழிபாடுகளையே செய்கிறோம். அந்த வழிபாடை செய்வதற்கே கொஞ்சம் பணம் தேவை அப்படிங்கிறப்ப அவங்களே பணம் இல்லைன்னு தான் நான் செய்கிறேம்மா, இதை செய்கிறதுக்கே நாங்கள் பணம் வேணும்னு நினைக்கும் போது நாங்கள் இதை எப்படி செய்ய முடியும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுங்க. ஏற்றினதற்கப்புறம் ₹5 ₹1 நாணயத்தையோ ஏதோ ஒரு நாணயத்தை அந்த விளக்கில் போட்டு எரிய விடுங்க.
தீபம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் எரிந்தால் கூட போதும். உங்களுக்கு இன்னைக்கு நான் 7 மணி 6:30க்கு ஏத்துறேன் அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த தீபம் எரியணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் வழிபாட்டை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் விளக்க குளிர வச்சிடலாம். அந்த அளவுக்கு எரிந்தாலே போதுமானது. அதை ரொம்ப நேரம் நீங்கள் சுவாமி ரூமை வந்து அந்த கதவை திறந்தே வச்சிருக்க கூடாது. ஒரு சிலர் இரவு முழுவதும் பூஜை அறையை வந்து திறந்தே வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கவே கூடாது. கோவிலில் எப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் நட சாத்திடுவாங்க. ஏன்னா அம்பாளுக்கும் ஓய்வு தேவை. அவளினுடைய சக்தியை அதிகரித்து கொள்ளக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவங்க நட சாத்திடுவாங்க. அதே மாதிரி தான் வீட்லேயும் நீங்கள் காலையில் தீபமேற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் திறந்திருக்கலாம். அதற்கப்புறம் உங்கள் பூஜை அறையை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைங்க நாங்கள் வேலைக்கு போகணும் ஒரு நேரம் மறந்துடுவோம் அப்படின்னா கூட இரவு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் பூஜை அறையை நீங்கள் வந்து சாத்திட்டு தான் நீங்கள் தூங்கவே போகணுங்க. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் நல்லெண்ணெயில ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெயவே விளக்கு ஏற்றுறதற்கும் நீங்கள் பயன்படுத்துறீங்க. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போதும் நம்ம பூஜை அறைக்குன்னே தனியாக நம்ம ஒரு சில பொருட்களை ஒதுக்கிடணுங்க. அதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நம்ம அசைவம் சமைக்கிறதுக்கும் அந்த எண்ணெயை தான் பயன்படுத்துவோம். அதனால தான் அதை வந்து நம்ம பூஜைக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்கள் இங்கே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நாம் நெய்வேத்தியமாக வச்ச பொருட்களையே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு தான் அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதே முறை தாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் தினமும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. உங்கள் பொருளாதார நிலை வந்து மேலோங்கும், வருமானம் அதிகரிக்கும். இப்போ நாங்கள் தொழில் செய்கிற இடத்துல தினமும் தீபம் ஏற்றுவோமா, அங்கே நாங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம். எந்த தவறுமே கிடையாது. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னாலே புதிய கஸ்டமர்கள் வர ஆரம்பிப்பாங்க. உங்கள் தொழிலில் அதிக லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். தினமும் தீபம் ஏற்றுபவர்களுக்கு இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய ஒரு வேலையோ இல்லை நேர விரயமோ காசு விரயமோ எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.